ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோன்னா போன வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே விட்டுட்டாங்க. ஓகேவா? இப்போது அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4க்காக நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வரிசைக்காக போன வீடியோவிலே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சொல்லியிருப்பேன். நான் தமிழ் இப்போதைக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. தமிழ் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சோஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். மேக்ஸ் வந்து போன வீடியோலேயே தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்பர் சிஸ்டம்லேருந்து புக்கு நான் எதை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆர்எஸ் அகர்வாலோட ஆப்டிடியூட் புக்கிலேருந்து தான் நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி அந்த நம்பர் சிஸ்டத்தோட செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஈஸியாக ஒரு அடிஷன் தானே அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு போடணும், உட்காந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்போம். கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்கட்டாக என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். கொஞ்சம் சின்ன கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுவும் ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் நான் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எல்லா கொஸ்டின்ஸும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். அதில் இது வந்து செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். இது வந்து செகண்ட் ஒன். ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு இங்கே மேலே ஃபஸ்ட் ஒன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக அடிஷன். ஓகேவா? இதை நம்ம நார்மலாக அடிஷன் போட்டு நார்மலாக ஆட் பண்ணி போட்டுருவோம். ஓகே, இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகேவா? அப்புறம் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 715,632 மைனஸ் எல்லாமே இதில் மைனஸாக இருக்குது. இப்போது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இது கிடைக்கிற ஆன்சரை வந்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து இது ஒரு பெரிய ஒரு லாங்காக ஒரு ஸ்டெப்பாக போகும். ஆனால் இது என்ன ஷார்ட்கட்டாக எப்படி கொடுத்துருக்காங்க, இதில் எல்லாத்துலேயுமே மைனஸ் எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இதில் மைனஸை வந்து காமனாக எடுத்துடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும்ல, அப்போது மைனஸை காமனாக எடுக்கும்போது 631104 ப்ளஸ் 9874 இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும், இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரிங்கும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும், அப்புறம் இந்த ஆன்சர் கிடைக்கும்ல, இதிலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நம்ம எடுத்துப்போம். அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷார்ட்கட்டாக இதை வந்து காமனாக எடுக்கிறது. நம்ம பேசிக்காக வந்து டக்குன்னு நம்ம பார்க்குறோமா, டக்குன்னு நம்ம மைனஸ் போடுறதுக்காக மட்டும்தான் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி போட்டுடலாம் ஆன்சர் அப்படின்ட்டு கடகடன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அது தேவையில்ல. எல்லாத்துலேயும் மைனஸை காமனாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு சம்மை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதனால் இதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்த சம்மை என்ன பண்ணியாச்சு, அப்படியே எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஷார்ட்கட் மெத்தடில் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ காமனாக மைனஸை எடுக்கும்போது ஹோலாக போட்டுட்டு இங்கேயும் ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கேயும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது இந்த 3 வேல்யூவையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஆட் பண்ணி கூட சைடில் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணுனா இந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கீழே இங்கே கிடைக்கிற ஆன்சரோட டோட்டலாக இந்த ஒரு நம்பரோட மைனஸ் பண்ணிடலாம். சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட், அதுக்காக மட்டும்தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஆர்எஸ் அகர்வால் அப்படி அவரோட புக்கில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். கொஸ்டின் 1 வந்து நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கி கொஸ்டின் 2 என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பார்த்துருக்கோம். நம்பர் சிஸ்டமில் சிம்பிளிஃபை 2 கொஸ்டின் இருக்குது. இதில் கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் மாதிரி தான் வருது. அதனால் இதே மாதிரி ரெகுலராக வந்து ஒவ்வொரு சம்மாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கப்போகிறோம். டைம் இருக்குது, இன்னும் நிறைய நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இப்போவே கொஞ்சம் ஃப்ரீயாக விடாமல் கொஞ்சம் ஏதோ படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சு படிங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு மார்க் எடுக்கலாம். ஓகேவா? போன வாட்டி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, ஐயோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காமல் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக
நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? அதனால் வரிசைக்கு ஒவ்வொரு சம்மாக வரும், பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், படிச்சுட்டே இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்தே படிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் தமிழ், சயின்ஸு, சோஷியலு, ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம் வரிசைக்கு. ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.